இங்கே ஒரு குரங்கின் கதை. குரங்கு மற்றும் பழம். ஒரு நாள் ஒரு குரங்கு காடு முழுவதும் பயணித்துக் கொண்டிருந்தது. அவன் பெயர் கிருட்டு. கிருட்டு மிகவும் சுறுசுறுப்பான குரங்கு. அவன் தனது நாளையும் மிகுந்த ஆர்வத்துடன் கழித்துக் கொண்டிருந்தான். ஒரு நாள் இரவு காடின் நடுவில் ஒரு பெரிய மரத்தின் அடியில் ஒரு அழகான பழம் விழுந்ததை பார்த்தான். அந்த பழம் சிவப்பு நிறத்தில் மிகவும் சிக்கியிருந்தது. கிருட்டு அந்த பழத்தை பார்த்து உண்ண வேண்டும் என்று தீர்மானித்தான். ஆனால் அந்த பழம் மரத்தில் மிகவும் உயரமாக இருந்தது. கிருட்டு தொட்டு பார்க்கும்போது அது அவன் கைகளுக்கு எளிதில் எட்டவில்லை. அவன் இடது கையில் இருந்த கிளையை பிடித்து தன் வலது கையில் கம்பியை வைத்துக்கொண்டு அந்த பழத்தை எடுக்க முயன்றான். ஆனால் அவன் பல தடவைகள் முயற்சித்தும் அந்த பழத்தை எடுக்க முடியவில்லை. அவன் மிகுந்த கவலையில் இருந்தான். இந்த பழத்தை எவ்வாறு எடுக்க முடியும் என்று நினைத்தான். அப்போது கிருட்டு ஒரு யோசனைக்கு வந்தது. அவன் மற்ற குரங்கு நண்பர்களை அழைத்து, நாம் அனைவரும் சேர்ந்து இந்த பழத்தை எடுப்போமா என்று கேட்டான். அந்த குரங்குகள் அனைவரும் ஒன்றிணைந்து மரத்தின் அடியில் நின்று சகலர் தங்களுடைய வாய்ப்புகளை பயன்படுத்தி அந்த பழத்தை எடுத்து கொண்டனர். அந்த குரங்குகளுக்குள் ஒருவரும் தனக்கே ஒருவன் என்று எண்ணவில்லை. அவர்கள் ஒத்துழைத்து ஒருங்கிணைந்து பணியாற்றுவதன் மூலம் அற்புதமான வெற்றியை பெற்றனர். முடிவு. ஒற்றுமை என்பது வெற்றியின் கலை என்பதை இந்த கதை நமக்கு சொல்லுகிறது. ஒருவரை ஒருவனாக நினைத்து தனியாக செயல்படுவது அல்ல, அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் பெரிய வெற்றிகளை பெறலாம். இந்த கதை குழந்தைகளுக்கு முக்கியமான பாடங்களை அளிக்கும். அதாவது ஒற்றுமை, கூட்டு முயற்சி மற்றும் நண்பர்களுடன் சேர்ந்து செயல்படுவதன் முக்கியத்துவம்.